தாமோதர பிள்ளை ஞாபகார்த்த நட்பணி மன்றம் சிறுப்பட்டின்னு சொல்லி அவருடைய அதாவது வரைக்கும் அப்படி ஒரு கல் ரோடு ஒன்று வந்தது. அதில் வரைக்கும் இதில் ஒரு சனசமூக நிலையம் ஒன்று இருக்கு பாருங்க. அதாவது சிறுப்பட்டி துர்க்கை அம்மன் கோவில், உப அஞ்சல் அலுவலகம் சிறுப்பட்டி. வெங்காயத்தாள் வந்து இப்போ விடிய வந்து வயலில் பிடுங்கி உன்னை வந்து வச்சிருக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிறுப்பட்டி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை பாருங்க. உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய காணொலி பகுதியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுப்பட்டி என்ற இடத்துல நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த சிறுப்பட்டி வந்து இந்த பருத்துறை வீதியில் பிரதான வீதியில் அமைஞ்சிருக்கு. அப்படியாக இந்த காணொலியில் வந்து இந்த சிறுப்பட்டியில் இருக்கிற முக்கியமான அம்சங்களை வந்து இன்றைய இந்த காணொலி பகுதியில் நாங்கள் காட்ட போகிறோம். காணொலிக்கு யாரும் முறைமையாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இப்போ வாங்க காணொலி பகுதிக்குள்ளே போகலாம். இப்படியே நாங்கள் ஆரம்பத்திலேயே வந்து இந்த சிறுப்பட்டி இந்து தமிழ் கலவன் பாடசாலையில் நிற்கிறோம். இது வந்து இந்த பருத்தித்துறை பிரதான வீதியில் அமைஞ்சிருக்கு. அப்படியாக இந்த இடத்துலேருந்து நாங்கள் காணொலி தொகுப்பை ஆரம்பித்து கொண்டு போகிறோம். பாருங்க, இதுதான் பாடசாலை. இந்த பக்கத்தால் இருந்து இந்த பாடசாலையை பார்க்க போகிறோம். இப்படி போய்கொண்டிருக்கும் போது இதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சனசமூக நிலையம் நினைக்கிறேன். சிறுப்பட்டியில் இருக்கிற பாருங்க, அதில் ஒரு தபால் பெட்டி ஒன்று இருக்கு. இப்படி இந்த பிரதான வீதியாக நாங்கள் தொடர்ந்து போக போகிறோம். அதாவது இது வந்து இந்த பாடசாலைக்கு அருகிலேயே அமைஞ்சிருக்கு. அதாவது என்னுடைய வலது கை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விவசாய நிலங்கள் தான் கூடுதலாக இந்த இடங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அப்படியே இந்த இடது கை பக்கம் தான் கூடுதலான குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் பண்டிதர் தம்பையா வீதி என்று சொல்லி ஒரு கிளை வீதி போது நாங்கள் வந்து இந்த முதலாவதாக இந்த பிரதான வீதியில் இருக்கிற அம்சங்களை இடங்களை பார்த்து அதுக்கு அடுத்து தான் இந்த கிளை வீதிகளுக்கு வாங்கி பார்ப்போம். இந்த பிரதான வீதியை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த உள்ளே இருக்கிற அம்சங்களை பார்ப்போம். போய் முதலாவதாக இதில் போய்களே இது ஒரு பெட்ரோல் செட் பண்ணிருக்காங்க. அப்படியே இந்த வீதியாலேயே வந்து கொண்டிருக்கும் போது தாமோதர பிள்ளை ஞாபகார்த்த நட்பணி மன்றம் சிறுப்பட்டின்னு சொல்லி அவருடைய ஞாபகார்த்தமாக வந்து இந்த நட்பணி மன்றம் வந்து இல்லை அண்மையில் கட்டி கொண்டிருக்கணும். பாருங்க, புதுசாக கட்டி கொண்டிருக்கிறோம். இதில் அப்படியே இல்லை கடை தொகுதியோட வீடு மேலே அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிஓசி பேங்க், சிறுப்பட்டி பிஓசி பேங்க். இதில் பார்த்தீங்கன்னா சமுர்த்தி வங்கி சிறுப்பட்டின்னு சொல்லி கிட்டத்தட்ட 200 மீட்டரில் அமைஞ்சிருக்கு இந்த கிளை வீதியில். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த கிளை வீதிகளை வந்து இந்த பிரதான வீதியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அந்த உள் கிராமங்களுக்குள்ளே போவோம். நான் இந்த பிரதான வீதியில் இருக்கிற விஷயங்கள் முதலாவதாக பார்த்துக்கொள்வேன். இந்த பக்கம் எல்லாம் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வயல்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. தூரத்தில் தென்னை மரங்கள் எல்லாம் கூடுதலாக இருக்குதாங்க. வயல்கரை அருகில் சிறுப்பட்டி போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று வந்திருக்கு பாருங்க. உப அஞ்சல் அலுவலகம் சிறுப்பட்டி. இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னைகள் கூடுதலாக அணிக்குது பாருங்க. அப்படி கூடுதலாக தென்னை மரங்கள் வந்து கூடுதலாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, இந்த வயல்கரையோட கூடுதலாக தென்னை மரங்கள் அப்படின்றது. இதில் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழைய கால வீட்டமைப்பில் ஒரு வீடு வந்து
இதுலேயும் பாருங்க ஒரு பழைய கால வீடு உண்டு. இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு சன சமூக நிலையம், அதாவது கலைவாணி சன சமூக நிலையம். இந்த பக்கத்தால ஒரு வாசல் ஒன்று இருக்கு. அப்படி இந்த சன சமூக நிலையத்துக்குள்ள நான் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலம்புரி உதயன் நீல நாடு அப்படியே யாழ் தினகரன் சொல்லி பேப்பர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செம்மணி புதைக்குழி வருவான சாட்சியம்னு சொல்லி தலைப்புச் செய்தி வந்து இந்த பேப்பரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியாக இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் இருக்குது. அப்படி நாங்கள் இந்த பிரதான வீதியில் தொடர்ந்து இணையமாக அப்படியே கூடுதலாக இந்த எல்லாம் வயல்வெளிகள் பாருங்க. இதில் வந்து ஒரு கோவில் ஒன்று வருது, அதாவது சிறுப்பிட்டி துர்க்கை அம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு கிட்ட வந்துட்டோம் நாங்கள். அதாவது இந்த வீதியாக வந்து நான் இது ஒரு பொல்லாத பெண்டாக இருக்குது, அதால் நான் இதில் நின்றே திருப்பாமல் இந்த அங்கால போய் கொஞ்சம் திருப்பி கொண்டு இதில் வந்தேன் நான். இந்த கோவிலை பார்ப்போம்பாங்க. அப்படி இந்த பக்கத்தால் அடைச்சிருக்கணும், நான் இந்த பக்கத்தால் போவோமா. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வயல்வெளி உண்டு. அப்படி அங்கே பார்த்து தூரத்தில் வாழைத்தோப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தால் வந்து இப்போ விடிய வந்து வயலில் பிடுங்கி கொண்டு வந்து வச்சிருக்கிற மாதிரி அண்ணன். இதில் பார்த்தீங்கன்னா 220 ரூபாவோ 220 ரூபா கொடுப்பினவன். பக்கத்தில் இருக்கிற இந்த திண்ணவேலி சந்தை மருதநாமடம் சந்தைக்கும் கொடுப்பினவன். இப்படி என்ன டைம் நம்புவீங்க? 5 மணி போய் இந்த பின்னேற டைம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து இப்படி எத்தனை மணி முடிச்சிருவீங்க வயல? சந்தையை போடுவோம். அப்படி பிடிங்கிட்டு கட்டா எல்லாம் பேக்கில் கட்டி வச்சுட்டு பிடிச்சி சந்தையை போகும். சரி சரிங்க. இப்படி இங்காலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்படின்னு சொல்லி இதில் பாருங்க வெங்காய பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காய தாள்ன்னு சொல்லி போட்டேன் மாதிரி, அதாவது வெங்காய பூ இது இதில் எல்லாம் பாருங்க அப்படி இதில் நாட்டி வச்சிருக்கணும். அதில் எல்லாம் அந்த வெங்காய பூ வந்து பிடுங்கி கொண்டிருக்கணும் பாருங்க. இதில் இதால் இது இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா சாதாரண வெங்காயங்கள் அப்படின்ட்டு இந்த துர்க்கையம்மன் கோவிலுக்கு அருகிலேயே அமைஞ்சிருக்கு. இப்படி இதில் போகும்போது பாருங்க 2 பழைய நம்பர் வாகனங்கள் 2. இதில் ஒரு 12 சொல்லி இதில் ஒரு கார் உண்டு. அப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 ஸ்ரீ என்று சொல்லி இது ஸ்ரீ என்று சொல்கிறது அப்படியான ஒரு கார் உண்டு. ஞான வைரவர் வீதி நாங்கள் இங்கலையில் இந்த கராச்சிகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்படி தொடர்ந்து வரைகள் இதில் ஒரு பேருந்து நிலையம் வந்து இப்படியாக இங்கே பக்கங்கள் எல்லாம் கூடுதலாக கடை கட்டிடங்கள்னு சொல்லி இருக்குது. இது வந்து புதுசாக இப்போ கட்டப்பட்டு வந்துருக்கு. முன்னால் பார்த்தீங்கன்னா திறந்து மணியம் பில்டிங்னு சொல்லி அதில் போட்டிருக்கேன்னாங்க. அதாவது நாங்கள் இப்போ இந்த புத்தூர் கிட்ட வந்துட்டோம். புத்தூர் சிவன் கோவில் 0.5, அதாவது 500 மீட்டர்லேயே இந்த புத்தூர் சிவன் கோவில் இருக்குது. இப்படி இங்காலையெல்லாம் பாருங்க கடைகள், இந்த வாகனங்கள் வேலை செய்கிற கடைகள், அதாவது இந்த வாகன டயர் வந்து காத்திருக்கிற வாகனம் இல்லைன்னு சொல்லி இதுலேயே பாருங்க ஒரு அழகான ஒரு பழைய காலத்து வீடு வந்து நல்ல பெயிண்ட் ஒன்று கொடுத்து சத்தெல்லாம் வச்சுருக்கீங்க. அப்படி நாங்கள் இந்த கருத்துறை வீதி புத்தூர் என்ற இடத்துக்கு வந்துட்டோம். அப்படி இந்த இடத்துல இருந்து இந்த புத்தூர் என்ற இடம் ஆரம்பமாக நாங்கள் அப்படியே இந்த இடத்துல இருக்கிற உள்கிராமங்களை சிறுப்பட்டியில் இருக்கிற உள்கிராமங்களை பார்க்க முடியும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேருந்து நிலையம் நான் அவங்களை காட்டியிருப்பேன். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இதில் ஒரு வீதி ஒன்று போகுதாங்க. இந்த வீதியில் கிளை வீதி உண்டு. அதால் அப்படி நாங்கள் தொடர்ந்து பிரயாணிக்கு போகிறோம். அதில் வந்து கோவில் ஒன்று இருக்குன்னு நான் பார்த்தேன். அப்படி இந்த வீதியாலையும் நாங்கள் தொடர்ந்து பிரயாணம் செய்வோம்.
முன்னுக்கு போகும்போது இதில் ஒரு அம்மன் சிலை ஒன்று சிறிய சிலை ஒன்று வச்சுக்கணும். சிறிய குளம் உண்டு, கூடுதலாக வத்தி இருக்குதான். பாருங்க எப்படி இருக்குண்டு. பெரிய மரம் உண்டு இதில் வளர்ந்துருக்கு பாருங்க. அப்படி மரம் உண்டு. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் உண்டு. இவ்வளோ இல்லாமல் பாருங்க தண்ணிகள் வந்து வத்தி இருக்கு. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா இந்த புல்லுகள் வளர்ந்துருக்கு பாருங்க இந்த குளத்துக்குள்ளே. இது என்ன புல்லுன்னு தெரியல, தெரிஞ்சாக்கள் கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுவோம். குளத்துக்கு பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலும் வந்து இருக்கு. இந்த கோயிலை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். அதில் வந்து சிவனும் உமாதேவியாரும் இருக்கிற மாதிரி சிலை செஞ்சு வச்சிக்கணும். கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாட்டு வண்டியில் ஒன்று நிற்கிது பாருங்க. பார்த்தீங்களா? 1980 இந்த கோவிலின் மணிக்கூட்டு கோபுரம் மணிக்கோபுரம் வந்து செல்லத்துறை உபயம்னு சொல்லி அவள் கட்டி கொடுத்துருக்கணும். அருள்மிகு பெரிய தம்பிரான் கோவில் புத்தூர் இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த கலைவாணி சனசமூக நிலையத்தின் இந்த கிளை வீதியாலேயே போக போகிறேன். நான் அப்படி இந்த நேர் இடங்களையெல்லாம் பார்த்துட்டு அப்படி வந்தேன்னா இந்த சனசமூக நிலையத்திலே இந்த உட்புற கிராமங்களை பார்க்க போய் கொண்டிருக்கிறேன். சாதாரண குடியிருப்புகள் இருக்கிற இடத்துல நாங்கள் பிரயாணித்து போய் கொண்டிருக்கிறோம். இப்படி இதில் வேணும் ஒரு மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது. இப்படி ஒரு குடை அமைப்புல எல்லாம் வச்சிருக்கிற மாதிரிங்களா. இதில் இப்படி ஒரு கடை ஒன்று இருக்குது. கோவில் ஒன்று இருக்குது கிட்டல. கோவிலை இதில் பார்த்து கொண்டுருவோம். கோவிலின் பேர் ஒன்றும் இதில் நியமிக்கப்படையில். புதுசாக இப்போ பெயிண்டிங் வேலையெல்லாம் நடந்துருக்கு. கோயில் உட்புறம் வந்து இதில் கூட்டியிருக்கேன். நாங்கள் இப்போ உள்ள கோயிலாவது கோயில் வந்து உட்புறம் பூட்டியிருக்கணும். ஒரு வைர கோயில்னு தான் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வைரவர் பிள்ளையார் இருக்கிற மாதிரி வச்சிருக்கணும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் உண்டு. பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பார்த்துட்டு வந்துருக்கோம். இதுலேயும் ஒரு அழகான வீடு வந்து பாருங்க. அப்படி இதில் வரைக்கும் ஒரு டீ சந்தி ஒன்று வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வழிபாட்டுத்தலம் மாதிரி வைரவர் வச்சிருப்பேன் தான் நினைக்கிறேன். பாருங்க வைரவர் தான் வச்சிருக்கேன். அப்படி இதுலேயும் ஒரு வீதி ஒன்று போகுது, இதுலேயும் ஒரு வீதி ஒன்று போகுது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அங்கே எல்லாம் கொஞ்சம் கடைகள் இருக்குது. இதால் ஒரே தொடர்ச்சியாக இந்த பக்கம் போனால் தான் இந்த கோவிலுக்கு போய்கொள்ளலாம். புனரமைக்கப்படையில் இந்த வீதியும் புனரமைக்கப்படையில். அப்படி நாங்கள் இந்த வீதியாலேயே தொடர்ந்து போக போகிறோம். அப்படி இதில் போய்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருப்பதி கிராம உத்தியோகத்தர் அலுவலகம் வந்திருக்கு. அதாவது ஒரு பாடசாலை வந்து அப்படியே பொதுநோக்கு மண்டபம். மன்னிக்கணும், பாடசாலையில் இல்லை, இது ஒரு பொதுநோக்கு மண்டபம் உண்டு. அப்படி கிராம உத்தியோகத்தர் அலுவலகம் வந்து இதுதான். இது வந்து ஒரு பொதுநோக்கு மண்டபம் உண்டு பாருங்க. இப்படியே நாங்கள் இந்த வீதியால் பயணிக்க போகிறோம்.
அப்படி இதில் ஒரு 4 சந்தி உண்டு. இதில் ஒரு வீடு ஒன்று வருது பாருங்க. இந்த பூக்கண்டுகள் எல்லாம் ஒரு வடிவ வச்சிருக்காங்க. இதில் உள்புற கடை ஒன்று இருக்கு பாருங்க. அதாவது வீட்டோட கடை. அப்படி இந்த வீதியில் தொடர்ந்து வரைக்கும் இதில் ஒரு விளையாட்டு மைதானம் உண்டு பாருங்க. இந்த பக்கம் ஒரு கட்டிடம் உண்டு, பொது மண்டபம்னு சொல்லிது. இப்படியே வரும்போது இதில் ஒரு பாடசாலை ஒன்று பாருங்க. பாடசாலைக்கு பேர் வந்து இதில் குறிப்பிடல பாருங்க. உள்ள பாடசாலையில் ஒரு சிறிய மண்டபம் ஒன்று இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கிட்டத்தட்ட அந்த பாடசாலையை பின்புற பகுதிகளோட காட்டியிருந்தேன். அதாலேயே நான் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர், அதாவது ஒழுங்கை பாதைகளால் வந்து இதில் வந்து சிறுபட்டி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை பாருங்க. அப்படின்னு அந்த பாடசாலையில் பின்புற பகுதிகளை காட்டியிருக்கேன். இதில் அப்படி திரும்ப வரைக்கும் இதில் முருங்கை தோட்டம் இருக்குது. மூச்சியாக அப்படி அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை தோட்டம் தான். அங்கே இல்லாமல் வாங்க ஒரு கிட்ட போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேரம் அடி ஒன்றுன்னா அப்புறம் தோட்டக்கார ஆள் வந்தாரோ கிளச்சி அடிவிடும். அப்படி இந்த பக்கம் எல்லாம் வாழைத்தோட்டம். இப்படியே நாங்கள் வரைக்கல. இந்த இதில் வந்து உழுது ஒன்று இருக்குங்க பாருங்க. ஒரு அண்ணா ஒரு ஆளாங்க எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த புழுதி கிளம்பு எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே பின்பக்கம் எல்லாம் வாழைத்தோட்டம். இதெல்லாம் மாடு போகுது பாருங்க, இப்படி போகுது வந்து. சரி, நாங்கள் அப்படியே அதில் ஒரு சனசமூக நிலையம் ஒன்று இருக்கோம், அதையும் போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் பயணம் செய்யணும். வாங்க போய் பார்ப்போம். பயணித்து போய் கொண்டு இருக்கிற வீதி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த முருங்கை தோட்டம் எல்லாம் காட்டின வீதி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூமகள் வீதின்னு சொல்கிறது. இந்த வீதி இல்லாமல் பூமகள் வீதி தான். அப்படி இந்த பூமகள் வீதியால் தான் நாங்கள் அந்த சனசமூக நிலையம் ஒரு கோவில் ஒன்று இருக்குது, அதையும் போய் பார்க்க போகிறோம். இந்த வீதியால் தான் நான் அந்த பாடசாலைக்கு போயிருப்பேன். நாங்கள் அப்படியே இந்த வீதியால் அப்படியே தொடர்ந்து பிரயாணிக்க போகிறோம். அது நான் இந்த காட்டின வீதியாலேயே நேராக வந்தேன். அதாவது வரைக்கும் அப்படி ஒரு கல் ரோடு ஒன்று வந்தது. அதில் வரைக்கும் இதில் ஒரு சனசமூக நிலையம் ஒன்று இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட பழைய கால சனசமூக நிலையம் வந்து அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அந்த எழுத்துக்கள் எல்லாம் அழிபட்டிருக்கு. கல்லால் செதுக்கின எழுத்துக்கள். சிறுப்பிட்டி மேற்கு நீர்வேலி. பாருங்க, இதில் ஒரு போஸ்ட் பாக்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா, அதாவது நான் அந்த வீதியை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அந்த வீதியை இந்த வீதியாக தான் நான் உங்களுக்கு வரைக்கும் காட்டிக்கணும்னா, அதால் இப்படியே வர இந்த வீதியாக தான் போகணும். சரி வாங்க, இதால் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஒன்று, பெரிய கோவில் ஒன்று இருக்கான். இந்த கோவிலை தான் நாங்கள் இப்போ பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். பப்பா கண்டுகள் எல்லாம் நட்டு வச்சுக்கணும். அப்படியே இந்த பப்பா கண்டு இதில் பார்த்தீங்கன்னா கண்டுகள் அப்படி வச்சுக்கணும். அங்கே தூரத்தில் பெரிய பெரிய மரங்கள், காய்கள் வந்து அதில் காய்கள் காய்ச்சிருக்கு. எங்காலி பக்கம் வாழைத்தோட்டம், இங்கால பப்பா தோட்டம். ஒரு கிணறு உண்டு.
சார் இங்கே கண்டுகள் இப்போ நட்டுப்பட்டிருக்கு, அங்கே எல்லாம் பப்பா தோட்டம் தான் பாருங்க. அப்படியே நேர வரைக்கும் இதில் ஒரு சிறிய ஒரு கட்டமைப்பு கொண்டு வச்சிருக்கணும். இதில் பாருங்க, இதில் ஒரு சாமி வழிபாடு செஞ்சு கொண்டிருக்கணும். அப்படியே தொடர்ச்சியாக இந்த பக்கம் போனால் தான் இந்த கோவிலுக்கு போய்கொள்ளலாம். பாருங்க, அந்த பப்பா தோட்டங்கள் இங்கே பக்கம் எல்லாம் தெரியுது. இங்காலையும் சிறிய கண்டுகள் நாட்டப்பட்டிருக்கு பாருங்க. அப்படியே இந்த பக்கம் அப்படியே நாங்கள் இந்த கோயிலை நோக்கியே போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த வயல் நிலங்கள் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி அழகா. இந்த ஆலயம் பரமேஸ்வரன் கோவில், பெருதலை அம்பதி கோவில் பாருங்க. அதாவது இத்தோட இந்த காணொளி பகுதியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. சிறுப்பட்டியில் இருக்கிறவங்களோட நண்பர்கள் யாராவது இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொளி உங்களுக்கு தொடர்ந்து வந்தோன்னு இருக்கும். அடுத்தடுத்த காணொலிகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.